ராஜராஜ சோழன் இலங்கை முழுவதையும் கைப்பற்றி அதை சோழ மண்டலங்களில் ஒன்றா அறிவிக்கிறாரு. அந்நாட்டு புத்த துறவிகள் அவர் மீது கொண்ட பற்றுனால அங்குள்ள பௌத்த விகாரைக்கு ராசராச பெரும்பள்ளி அப்படின்னு பெயர் சொல்றாங்க. விகாரை அப்படிங்கிறது பௌத்த துறவிகளுக்கான ஒரு மடமாகும். தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினத்திலும் அதே காலகட்டத்தில் இந்த பெயர்ல, அதாவது ராசராச பெரும்பள்ளி அப்படிங்கிற பெயர்ல ஒரு பௌத்த விகாரை இருந்திருக்கு. வேறு சிலர் இலங்கையில் உள்ள சில ஊர்களை தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு நிபந்தமா கொடுத்திருக்காங்க. நிபந்தம் அப்படின்னா சில நிபந்தனைகள் பேரிலோ அல்லது தானமாகவோ கொடுப்பது. அந்த மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய சில ஊர்களையே இங்க இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு நிபந்தமா கொடுத்திருக்காங்க. ராஜராஜ சோழன் தெற்கே இலங்கை மட்டுமின்றி இந்தியாவினுடைய மேற்கு கரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய லட்சத்தீவுகள் மீதும் படையெடுத்து அந்த பகுதியையும் சோழ நாட்டினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வராரு. அது மட்டுமல்ல, தெற்காசிய பகுதியில் இருக்கக்கூடிய இன்றைய மலேசியாவினுடைய கெடா மாநிலமான கடாரத்தையும் வெற்றி கொள்றாரு. அதன் பிறகு என்ன நடந்தது, அதை அடுத்த காணொலியில பார்க்கலாம்.